ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான், உங்களுக்காக இன்ஜினியரிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 16 மார்க்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். சரியா? அதனால் கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸு நீங்கள் படிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. திராவிட மொழி குடும்பம் குறித்து கட்டுரை வரைக. சரியா? இது வந்து யூனிட் நம்பர் 1. அதுக்கப்புறம் செம்மொழி தகுதிகளையும் செவ்விலக்கங்களையும் குறித்து கட்டுரை வரைக. திருக்குறள் வழி மேலாண்மை கருத்துக்களை விவரித்து எழுதுக. அடுத்து யூனிட் 2 வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களின் சிற்பக்கலை மற்றும் ஐம்பொன் சிற்பங்கள் குறித்து தொகுத்துரைக்க. தமிழர்களின் இசைக்கருவிகள் குறித்து விவரித்து எழுதுக. கோவில்களும் சமூக பொருளாதாரத்தின் ஆதாரம் என்பதை விவரி. பழங்குடியினரின் கைவினையை தொகுத்து வரைக. சரியா? அதுக்கப்புறம் நாட்டுப்புற கலைகளை விவரித்து எழுதுக. நாட்டுப்புற விளையாட்டுகள் மற்றும் அவற்றின் நன்மைகளை விவரிக்க. நாட்டுப்புற தெய்வங்கள் குறித்து எழுதுக. சரியா? இதையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 4th ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா திணை கோட்பாடுகளை விவரித்து எழுதுக. தமிழர் போற்றி, அதாவது தமிழர் போற்றி திணை கோட்பாடுகளை எடுத்துரைக்க. சரியா? அதுக்கப்புறம் தமிழர் போற்றி அறக்கோட்பாடுகளை விவரிக்க. தமிழரின் கடல் கடந்த ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி குறித்து எழுதுக. தமிழர்களின் கடல் கடந்த வெற்றியை விவரிக்க. தமிழகத்தில் இருந்த சங்ககால கல்வி குறித்து எழுதுக. சரியா? இதில் வந்து 4th யூனிட். 5th யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட தமிழக வீரர்களை குறித்து கட்டுரை எழுதுக. சுயமரியாதை இயக்கம் குறித்து எழுதுக. கல்வெட்டு முதல் கையெழுத்து படி வரை உள்ள நிலைகளை விவரிக்க. தமிழ் நூல்களின் அச்சும் பதிப்பும் குறித்து எழுதுக. சரியா? இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்த்துங்க ஃபைனலாக. சரியா? இந்த கொஸ்டின்ஸில் வந்து நம்ம ஏற்கனவே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபைனல் மீடியட் ரிவிஷன் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்துங்க, இதையும் பார்த்துங்க. கண்டிப்பாக இதை தாண்டி நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வர்றது கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்தே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். இருந்தாலும் ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.